ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஓரெழுத்து ஒரு முடிக்குரிய ஷார்ட்கட்டில் பார்த்தீங்கன்னா நான் வரிசை தான் பார்க்க போகிறோம். அதாவது 35லேருந்து வந்து 45 வரைக்கும் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு 10 ஒரு எழுத்து ஒரு மொழி நம்ம ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதை ஒரு டைம் பார்த்தீங்கனாலே போதும். நீங்கள் ஈஸியாகவே எக்ஸாமெல்லாம் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிக் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டோரி டைப்பில் தான் வந்து சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாவரிசை வரைக்கும் நம்ம இருந்து தாவரிசை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் அப்படின்னாலே நாக்கு. ஓகேங்களா? ஸோ நானா நாக்கு. ஸோ வாயில் தானே நமக்கு வந்து நாக்கு இருக்கும். ஸோ நம்ம வாயில் இருக்கிற நாக்கை வச்சுட்டு, அதாவது நாக்கு எப்படி இருக்குன்னா வளைவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வாயை பூட்டு போட்டு, அதாவது தாழ்பால் போட்டு பூட்டி வைக்காமல் திறந்துட்டு 4 சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதாவது மணிக்கும்னா எப்பயுமே. ஓகேங்களா? ஸோ மணிக்கும் 4 சொல்லிகிட்டே இருந்தோன்னா நம்ம சொந்தக்காரங்க கூட என்னவாயிடுவாங்கன்னா அயலாக மாறிடுவாங்க. அதுதான் வந்து ஷார்ட்கட்டு. அப்போ நான் அப்படின்னா நாக்கு அப்படின்றது தான் ஷார்ட்கட்டு. ஸோ நாக்கு எப்படி இருக்குன்னா வளைவாக இருக்கும். நாக்கு எங்கே இருக்கும்? வாய்க்குள்ளே தான் இருக்கும். அப்போது ஸோ நம்ம வாயை தாழ்பால் போட்டு பூட்டி வைக்காமல் மணிக்கும் 4 சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம திறந்துக்கிட்டே 4 சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்ம சொந்தக்காரர் கூட என்னவாயிடுவாங்கன்னா அயலாலாம் மாறிடுவாங்க. அதுதான் வந்து ஷார்ட்கட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்வாலைன்னு ஒன்று இருக்குல்ல, இது மட்டும் வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ந அப்படின்னா நலம் அப்படின்னு ஷார்ட்கட் போட்டுக்கலாம். நலம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் போட்டுக்கலாம். ஸோ நலம் அப்படின்னாலே இது நம்ம நலமாக இருந்தோம் அப்படின்னாலே நம்ம எப்படி இருக்கோம்? நல்லா இன்பமாக இருக்கலாம். அந்த நலம் எப்படி இருக்குது? நல்லா மிகுதியாகவும் சிறப்பாகவும் இருக்குது அப்படின்றது வந்து ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். ஸோ நலமாக இருந்தாலே நம்ம என்னது நலமாக இருக்கோம்னா சிறப்பாக இருக்கியாப்பான்றதான் நலமாக இருக்கியா அப்படின்னு கேட்போம்ல, அதுதான் சிறப்பு. ஸோ அந்த நலம் எப்படி இருக்குது? நல்லா மிகுதியாகவும் இன்பமாகவும் இருக்குது அப்படின்றது வந்து ஷார்ட்கட்டு. அடுத்தது நவ் அப்படின்னாலே என்னென்னா படகு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ படகு ரிலேட்டடாக வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவ்வில் வந்துடும். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன நவ்னா இங்கிலீஷில் என்னது இப்படி இருப்போம்ல நவ் அப்படின்னு சொல்லுவேன். நவ்னா இப்போது. ஸோ அப்போ இப்போ படகுல ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஷார்ட்கட்டாக போட்டுங்க. ஸோ அப்போ படகுன்னு வந்தாலே நாவாய்க்கு வந்து தமிழ் நாவாய் அப்படின்றது வந்து நாவாய்க்கு மீனிங்கும் படகு கப்பல் இந்த மாதிரியான மீனிங் தானே வரும். ஸோ அப்போது மரக்கலம்னாலும் அந்த கப்பலுக்கான மீனிங் தான் வரும். ஸோ அந்த மாதிரி அது எங்கே போகும்? தெப்பத்தில் தான் போகும். ஸோ அப்போ நவ் அப்படின்னா நான் நவ் இப்போ போட்டில் வந்து நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத ஷார்ட்கட்டாக அப்படின்னா அந்த படகு கப்பல் இந்த மாதிரியான ரிலேட்டட் வர எல்லா வார்த்தையுமே நவ்வில் வந்து வந்துடும். அடுத்தது நீனாலே முன்னிலை ஒருமை அப்படின்னு தெரியும். ஸோ நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள தான் நம்ம நீன்னு சொல்லுவோம். அதனால் முன்னிலை அது யார்? சிங்குலர். அதனால் ஒருமை. அதே மாதிரி நீலியே பார்த்தீங்கன்னா நீளம் நீண்ட அப்படின்றது நீலே வந்துருச்சு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இதை வந்து போட்டுடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நூ கொடுத்துருக்காங்க. ஸோ நூ அப்படின்னா தோனி அப்படின்னு ஆகுச்சுங்க. நம்ம கிரிக்கெட் விளையாடுற நம்ம தோனி. ஓகேங்களா? ஸோ தோனிக்கு வந்து புகழ் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ தோனினாலே நம்ம அந்த கிரிக்கெட்டில் வரதுனால ரொம்பவே புகழாக இருக்குது. அவர் எதனால் அவர் வந்து புகழோடு இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மனசுக்குள்ளே இருக்கிற நிந்தை, அதாவது நிந்தைனா சோகம், ஐயம், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக வந்து சமாளித்து, ஓகேவா, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சமாளிக்கிறாரு. அது அந்த சக்தி எப்படி கிடைக்குதுன்னா அவர் தினமும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா தியானம் பண்ணுறாரு. அப்படி தியானம் பண்ணுறதுனால தான் அவருக்கு வந்து அந்த சக்தி வந்து கிடைக்குது. ஸோ எல்லாத்தையுமே சமாளித்து அவர் எல்லாருக்கிட்டையுமே எப்படி இருக்கார்? ரொம்பவே அதாவது நேசம்னா அன்போடு இருக்கார். அன்போடு இருந்து எல்லாரையுமே நல்லா உபசரிக்கிறாரு அப்படின்றது தான் வந்து ஷார்ட்கட். ஓகேங்களா? ஸோ அப்போ நூனாலே தோனி ஸ்டோரி அப்படின்றது வந்து ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா? ஸோ நூ அப்படின்னா என்ன ஸ்டோரி வரணும்? தோனி ஸ்டோரி அப்படின்றது தான் வரணும். ஸோ தோனி அப்படின்றவர் கிரிக்கெட் வீரர். அவர் எப்படி இருக்காருன்னா ரொம்ப புகழோடு இருக்கார். அப்படி புகழோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் மனசுக்குள்ளே இருக்கிற நிந்தை, அவரோட ஐயம், இது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணுறாருன்னா சமாளிக்கிறார். அது எப்படி அவருக்கு எப்படி சமாளிக்கிறதுனா அவர் டெய்லியுமே காலையில் ஒரு நேரம், ஓகேவா, காலை நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாருனா தியானம் பண்ணுறாரு. ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே சமாளித்து ஸோ எல்லாருக்கிட்டையுமே அவர் ரொம்ப நேசமாகவும் எல்லாரையும் நல்லா உபசரிக்கிறாரு அப்படின்னு தான் வந்து ஷார்ட்கட்டு. அடுத்தது நூ அப்படின்னா நூ அப்படின்னாலே நூபுரம் அப்படின்றது இங்கே பாருங்கள் நூலே வந்துருச்சு. ஸோ நூபுரம் அப்படின்னாலே நமக்கு என்னன்னு தெரியும்? தமிழில் வந்து நம்ம படிச்சிருப்போம். அப்போது யானை அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ யானை கிட்ட கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஆபரணம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ யானை கழுத்தில் என்ன போட்டிருப்பாங்க? மணி போட்டிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் எள்ளுனா நூல்னா எள்ளு அப்படின்றது வந்து ஷார்ட்கட் போட்டுக்கலாம். ஸோ நூல் அப்படின்னாலே எள்ளு அப்படின்றது போடலாம். அப்போ நூ அப்படின்னாலே நூபுரம். நூபுரம்னாலே யானை அப்படின்னு தெரியும். யானை கழுத்தில் என்னவா இருக்கான்னா ஆபரணம் இருக்கும். அப்படிலாம் யானைக்கு எள்ளு போடுவாங்க அப்படின்றது வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நே அப்படின்னா நெகிழ்தல் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ நெகிழ்தல் அப்படின்னா அது
ஒன்று வந்து நெகிழ்தல்னா எல்லாமே அப்படியே மெலிசா ஆகிறது, அதுதான் வந்து நெகிழ்தல் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போது அதை வச்சு மெலிதல், இலகல் அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சலாம். ஸோ நம்ம எப்போ வந்து மெலிஞ்சு போவோம் அப்படின்னா, வளர்ற ஸ்டேஜில் தான் நம்ம என்னலாம் மெலிஞ்சு போயிடுவோம். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு கெடுதல் நமக்கு வந்து நடக்குது அப்படின்னா, அந்த வருத்தத்திலேயே நம்ம வந்து மெலிஞ்சு போயிடுவோம். ஸோ அந்த கெடுதலால் நம்மளுடைய மனசே பிளந்து போகிற அளவுக்கு நம்ம என்ன ஆகிடுவோம்னா, நெளிஞ்சு போயிடுவோம் அப்படின்றது வந்து ஷார்ட்கட்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துலேயுமே இந்த பாருங்க தல் 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 தல்னு வரும். ஸோ அந்த தல் சவுண்ட் வந்துச்சுனாலே நேன்றது வந்து நீங்கள் போட்டுடலாம். ஓகேவா? அடுத்தது நே அப்படின்னா நேசம், அதாவது நேசம் அப்படின்றது வந்து நேயம், நேசம் இதுதான் வந்து ஷார்ட்கட்டாக வச்சுக்கணும். ஸோ நேயம் ஓகேவா? நே அப்படின்னா நேயம் கொடுத்துருக்காங்க. ஸோ நேயம்னா என்னது? அன்பு, அன்பு ஒரு அருள், இதுதான் வந்து நட்பு, இதெல்லாம் வந்து ஒரே மீனிங்கில் வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம நேயம் அப்படின்றது வந்து அன்பு, அன்புனா ஒரு லவ்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போது லவ்னாலே நம்ம என்ன போடுவோம்? ஹார்ட் சிம்பிளில் இப்படி அம்பு போடுவோம். கரெக்டுங்களா? அதை வச்சு நீங்கள் அம்பு அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த நட்புன்ற நம்ம நட்புக்காக, நம்மளுடைய நண்பனுக்காக நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்? எந்த ஒரு எப்போ கூப்பிட்டாலும் நம்ம வந்து எல்லா ஹெல்ப்பையும் பண்ணி அவனுக்காகவும் நம்ம வந்து உழைக்கணும் அப்படின்றது வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க. அப்போ நேயம், நேயம்னாலே என்னது? அன்பு, அருள். ஸோ அந்த அன்புன்றது வந்து லவ்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? அம்பு விடுவோம். அந்த நட்புக்காக நம்ம என்ன பண்ணணும்னா உழைக்கணும் அப்படின்றது வந்து ஷார்ட்கட்டாக நான் வச்சுக்கோங்க. அந்த நட்பை காப்பாற்றுறதுக்காக நம்ம உழைக்கணும் அப்படின்றது வந்து ஷார்ட்கட்டாக போட்டுக்கலாம். அடுத்தது நோ. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோ அப்படின்னா துன்பம் சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ துன்பம் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம நம்மளுடைய அந்த மென்மையாக இருக்கிற அந்த மனசு என்ன பண்ணும்? அந்த துன்பத்தை நினச்சி என்ன பண்ணும்? வருத்தப்படும். ஓகேவா? என்னது? மென்மையாக இருக்கிற அந்த மனசு என்ன பண்ணும்னா, அந்த துன்பத்தை நினச்சி வருத்தப்படும். ஓகேங்களா? ஸோ அந்த வருத்தத்தால் அந்த மென்மையான அந்த மனசு என்ன பண்ணும்? வலியை வந்து அனுபவிக்கும். அதுதான் வந்து ஷார்ட்கட். இந்த நோய் பார்த்தீங்களா, இந்த நோக்கும் வந்து காமனாக வரும். அதே மாதிரி இந்த நோக்கும் வந்து காமனாக வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நோ அப்படின்னா துன்பம். ஸோ துன்பம்னாலே நம்ம துன்பம் வந்துச்சு அப்படின்னா நம்ம மென்மையாக இருக்கிற அந்த மனசு என்ன ஆகும்னா வலியால் ரொம்பவே வருத்தப்படும் அப்படின்றதான் வந்து ஷார்ட்கட்டு. அடுத்தது நோ அப்படின்னா நோய் அப்படின்றது வந்து ரெண்டுக்குமே காமன் தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்கூல் புக்லேயும் பார்த்தீங்கன்னா நோய் அப்படின்னு வந்து நோ நோ அப்படின்னா நான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வறுமை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் கவர்மெண்ட் மெட்டீரியலில் மிஸ் ஆகிடுக்குது. ஸோ ஸ்கூல் புக்கில் நோ அப்படின்னா வறுமை அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நோ அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி எழுதுவோம்? நோ அப்படின்னு எழுதுவோம்ல, அதுதான் இங்கே வந்து ஷார்ட்கட். ஓகேங்களா? ஸோ நோனானது இல்லை. ஓகேங்களா? அப்போ இன்மை அப்படின்றது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வறுமை ஓகேவா? நம்மக்கிட்ட வந்து வறுமையாக இருக்கும்போது தான் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதனாலேயே நோன்றது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நோய் அப்படின்றது இங்கே வந்து நோய்னு ஒரு ஷார்ட்கட்டு. அப்போது 2 ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ அப்படின்னா இங்கிலீஷில் வந்து நோ அப்படின்னா எதுவுமே இல்லை, அதாவது வறுமையாக இருக்கிறதுனால எதுவுமே இல்லை. நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்றது எப்போ இருக்கும்? வறுமையால் தான் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ வறுமைக்கும் இன்மைக்கும் ஒரு நோ அப்படின்றது ஷார்ட்கட்டு. இன்னொன்று வந்து நோய் வச்சு ஷார்ட்கட் போடுறோம். ஸோ ரெண்டுத்துலேயுமே நோய் இருந்தாலும் அங்கே வந்து மனசு வருத்தப்படுறது வந்து ஷார்ட்கட்டு, இங்கே நோய் ஷார்ட்கட்டு. ஓகேங்களா? ஸோ நோய் அப்படின்னா நமக்கு வந்து நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம உடம்பு வந்து பலவீனமாகி ஓகேவா? பலவீனமாகி தூக்கமின்மையால் இது கூட இப்படி கூட இன்மை ஞாபகம் தூக்கமின்மையால் நம்ம இன்பமெல்லாம் போய் சிதவடைஞ்சு போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போது